ஓம் அமிர்தேஸ்வரியை நம சிவாயாம். இன்னைக்கு அம்மா உணவுங்கிற டாப்பிக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சாப்பிட்றோம், அதில் ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்றோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பாதி பேர் தட்டில் சாப்பிட்றத விட கீழே தான் நிறைய போகும். சின்ன குழந்தைங்களும் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கவனமாக ஊட்டி விடணும். பெரியவங்களும் நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்டில் பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. என் அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு பருக்க சோறு கூட நீ விளைவிச்சது கிடையாது, நீனே அறுவடை பண்ணி நீனே உற்பத்தி பண்ணியா? கிடையவே கிடையாது. அதில் அந்த ஒரு பருக்க சோறு எப்படி வந்துச்சு? இயற்கையோட பங்களிப்பு, இறைவனோட சக்தி அண்டு இந்த மனுஷன் விவசாயிங்க யாராச்சும் அறுவடை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாரோடைய சக்தி சேர்ந்தது தான் அந்த ஒரு பருக்க சோறு. அதனால் அந்த சோறை, அந்த பருக்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசிக்குதுன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கோடி ரூபாய் இருந்தாலும் பணத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? கிடையவே கிடையாது. அதனால் உணவை ரொம்ப ரொம்ப பணிவோடு பிரார்த்தனை செய்யாமல் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணிவிட்டு பணிவோடு கீழே அமர்ந்து தான் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. நின்றுட்டோ நடந்துக்கிட்டோ உருண்டுக்கிட்டோலாம் சாப்பிட சொல்லலை. சில பேர் அங்கங்கே நடந்து தட்டு ஒரு பக்கத்தில் இருக்கும், அங்கே போய் நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நடந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. டைம் ஆயிடுச்சு நோ, அப்படிலாம் பண்ணவே கூடாது. உணவுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு பணிவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அதனால் தரையில் மனை மீது அமர்ந்து உணவருந்த வேண்டும் சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நமக்கு கவனம் முழுவதும் சாப்பாட்லேயும் இறைவன் மீது மட்டும்தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிடும்போது சுவையில் மட்டும் கவனத்தை செலுத்தக்கூடாது. நம்முள் இஷ்டமூர்த்தி அல்லது குரு இருப்பதாகவும் அவருக்கு உணவூட்டுவதாகவும் பாவனை செய்ய வேண்டும். ஸோ இப்போ ஒரு பிளேட் சாப்பிட போகிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட இஷ்டமூர்த்தி குருக்குன்னு தனியாக ஒரு உருண்டை பிடிச்சி தனியாக வச்சிடணுமா? ஓகேவா? அந்த அந்த சாப்பாடு யாருக்கு? இஷ்டமூர்த்திக்கு, குருக்கும் வச்சுட்டு அதை நம்ம இறைவனுக்கு ஊட்டுவது போல் பாவம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அமர்ந்து தான் உட்கார்ந்து சாப்பிட்ணும். ஒரு போஜன மந்திரத்தை கூறி சிறிது நீரை எடுத்து உணவை 3 முறை சுற்றிய பின் உணவில் தெளித்து உண்ணுவது போல் நம்ம அந்த ஒரு உண்ணுவது மிக மிக நல்ல ஒரு ஆசாரம் சொல்கிறாங்க. போஜன முறை பண்ணி அந்த சாப்பாடை சாப்பிட்ணும். முதலில் சிறு உருண்டை உணவை இஷ்டமூர்த்திக்கு குருக்குன்னு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த உணவை நம்ம சங்கல்பம் செய்து எடுத்து வச்சுட்டு பிறகு 2 நிமிஷம் கண்களை மூடி, இறைவா உனது வேலையை செய்யவும் உன்னை அனுபூதியில் உணரவும் இந்த அன்னம் எனக்கு சக்தியை அளிக்கட்டும்ட்டு பிரார்த்திக்கணுமா? சரிங்களா? ஸோ நம்ம சாப்பிடும்போது குழந்தைக்கும் ஊட்டும்போது இஷ்டமூர்த்திக்கு ஊட்டுவதாகவோ குருக்கு ஊட்டுவதாகவோ நினச்சிட்டு நம்ம ஊட்டணும் அப்படிங்கிறாங்க. மாதிரி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் பறவைகள் அப்புறம் இந்த பூனை, நாய் சில வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி விலங்குகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். அதுவும் கொடுக்கும்போது இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நம்ம கொடுக்கணுமா? இல்லை வீட்டில் போய்ட்டு எதுவும் வளர்க்கலை அப்படின்னா நம்ம இந்த சில பேர் வீட்டில் காகத்துக்கெலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்க சொல்கிறாங்க அம்மா. பறவைகள், வெளியில் உள்ள பறவைகளுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி, இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி உணவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதனால் மந்திரத்தை ஜெபித்தபடியே சாப்பிடணும். இதனால் உணவும் உடையும் தூய்மையாகுமா? உணவும் தூய்மையாகும், அந்த கரணமும் சுத்தமாகும்னு சொல்கிறாங்க. சாப்பிடும்போது சுவையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்மளுடைய மந்திரத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்போவுமே மந்திர ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும் உள்ளக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சமைப்பவர்களின் இயல்பு அந்த உணவை உண்பவர்களுக்கு வரும். இப்போது நம்ம ஒரு மைண்ட் செட், ஒரு கோவமாக சமைச்சிட்டு இருக்கோம், அதே மனநிலையில் சமைச்சிட்டு ஒருத்தவங்களுக்கு பரிமாறுறோம் அப்படின்னா ஸோ அந்த உணர்வு அவங்களுக்கு வருமா? அதனால் நம்ம ஒரு மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டோ இறை சிந்தனையிலே நம்ம சமைக்கும்போது சாப்பிட்றவங்களுக்கும் அது அந்த உணர்வுகள், அந்த வைப்பு போய் போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால தான் முடிந்த அளவு இல்லத்தரசிகளை சமைக்கும்போது மந்திர ஜெபத்துடனும் அந்த மந்திர ஜெபத்துடன் சமைக்கும்போது அந்த வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய பயன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் அன்னத்தை லக்ஷ்மியாக கருதி பக்தியுடன் சாப்பிட வேண்டும். அன்னம் பிரம்மமாகும். உண்ணும் வேளையில் பிறரது குற்றம் குறைகளை பற்றி பேசக்கூடாது. உணவை இறைவனது பிரசாதமாக கருதி உண்ண வேண்டும். சில பேர் சாப்பிடும்போது தான் எல்லா கதையும் பேசுவாங்க. வாங்க சாப்பிடும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடும்போது நம்ம கவனம் இறை சிந்தனையிலையும் இந்த சாப்பாட்டிலையும் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி தேவையில்லாமல் பேசிகிட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? லக்ஷ்மியாக அன்னத்த கருதணும். ஒரு கடவுளா நம்ம சாப்பாட பார்க்கும்போது, நமக்கு தேவையில்லாத எண்ணங்களும் வராது. தேவையில்லாம பேச்சுக்களும் அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு அந்த வாய் வராது. ஓகேவா? அதனால கணவன் மனைவிக்கு ஒரு உருண்டை சாதமும், பெற்றோர் குழந்தைகளுக்கு ஒரு உருண்டை சாதமும் கொடுங்கள். குடும்பத்தினரிடையே பரஸ்பரம் அன்பு பெருகி நிலைக்க இது உதவும். சாப்பிடும்போது நம்ம பக்கத்துல கணவன் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உருண்டை சாதம் குடுத்துக்கலாம். பெற்றோர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உருண்டை சாதம் கொடுக்கும்போது, ஒரு பரஸ்பரம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு அன்பால நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அது அன்பு பெருகி நிலைச்சு நிற்கும்னு அம்மா சொல்றாங்க. அதனால இனிமேல் நம்ம ரொம்ப கவனத்தோடு சமைக்கும்போது, சாப்பிடும்போது இறைவனுக்கா அர்ப்பணம் பண்ற மாதிரியும், இறை சிந்தனையிலேயே சமைக்கணும்னு அம்மா சொல்றாங்க. இத கன்டினியூவா நம்ம ஃபாலோ பண்ணி இறை சிந்தனையை பெருக்குவோம்.